நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம புதினா கட்டு வாங்கிட்டு வந்தாலே புதினா இலைகள் ஒரு நாள் 2 நாள் மட்டுமே நல்லா இருக்குங்க. நாளாக புதினா இலைகள் ஒரு மாதிரி வாடி வதங்கி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க நீங்கள் வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த புதினா இலைகள் அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய கவர் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த புதினா இலைகள் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கவர் வச்சுக்கலாங்க. கவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க புதினா இலைகள் ஃபர்ஸ்ட் நீங்க கவர் உள்ளுக்குள்ள போட்டுக்கலாங்க. புதினா இலைகள் முன் பக்கமும் புதினாவோட இலைகள் வேர் இருக்கு இல்லையா? அந்த வேரை நீங்க கவருக்கு வெளியே தர்ற மாதிரியும் இது போல நீங்க புதினா இலைகள் நீங்க போட்டு வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்க புதினா இலைகள் போட்டு வச்ச பின்னாடி நீங்க கட்டலாம் கூடாதுங்க. இந்த பேப்பரை மட்டும் சும்மா நீங்க லைட்டா நீங்க சுத்தி மட்டும் வச்சுக்கணுங்க. இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காய் கட்டிங் போட்டு நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. இந்த புதினா இலைகளும் இந்த சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. பெரிய கிளாஸ்ல ஒரு 1/4 டம்ளர் போல மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி எடுத்து விட்ட பின்னாடி நம்ம புதினா இலைகள் எடுத்தோம் இல்லையா? அந்த புதினா இலைகள் காம்பு பகுதி படுற மாதிரி இந்த டம்ளர் உள்ளுக்குள்ள இப்படி நீங்க வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு விட்ட பின்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணா போதுங்க. இந்த புதினா இலைகள் காலி ஆகிற வரைக்குமே ஒரே ஒரு இலை கூட வாடாது. எப்படி புதுசா இருக்கோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். புதுசா வாங்கின மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. இலை எதுவுமே வேஸ்ட்டுமே ஆகாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க.